ஜீ தமிழ் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் கனா சீரியலில் நடித்து வந்தவர் நடிகை தர்ஷனா அசோகன். சமீபத்தில் இந்த சீரியலில் இருந்து வெளியேறினார். இந்நிலையில் இன்று அவருக்கு திருமணம் நடைபெற்ற புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. சமீப காலமாக நடிகர் விஜய்க்கும் அவரது மனைவி சங்கீதாவிற்கும் இடையே விரிசல் ஏற்பட்டு லண்டனில் பிரிந்து வாழ்ந்து வருவதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் சமீபத்தில் நடந்த இயக்குனர் ஷங்கரின் மகள் திருமணத்தில் சங்கீதா கலந்து கொண்டுள்ளார். பல வருடங்கள் கழித்து அவர் கலந்து கொண்ட இந்த திருமணத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் தற்போது இணையத்தில் வெளியாகியுள்ளது. இந்த திருமணத்தில் அவர் விஜய் சார்பாக கலந்து கொண்டாரா அல்லது தனிப்பட்ட முறையில் கலந்து கொண்டாரா என்பது தெரியவில்லை. விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஈரமான ரோஜாவே சீரியலின் மூலம் சின்னத்திரையில் அறிமுகமானவர் நடிகர் திரவியம். தற்போது சில விளம்பர படங்களில் நடித்து வரும் இவர் விரைவில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகவுள்ள வீட்டுக்கு வீடு வாசப்படி என்ற தொடரில் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக பணக்கார பிசினஸ் மேன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இந்த சீரியல் வரும் ஏப்ரல் 22 முதல் மாலை 6:30 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது. தமிழ் சினிமாவில் தற்போது உள்ள கவர்ச்சி நடிகைகளில் மிக முக்கியமானவர் நடிகை யாஷிகா ஆனந்த். தற்போது பட வாய்ப்புகள் எதுவும் இல்லாத நிலையில் தனது கவர்ச்சியான புகைப்படங்களை இன்ஸ்டா பக்கங்களில் வெளியிட்டு வாய்ப்புகளை தேடி வருகிறார். அந்த வகையில் தற்போது கடற்கரையில் செம கிளாமராக போஸ் கொடுத்து இருக்கும் லேட்டஸ்ட் புகைப்படங்களை தனது வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். மலையாள சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான நடிகை ஷாலினி தமிழ் மற்றும் மலையாள படங்களில் ஹீரோயினாகவும் நடித்துள்ளார். பின்னர் நடிகர் அஜித்தை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் தனது அம்மாவுடன் இருக்கும் புகைப்படங்களை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டு அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். விஜய் டிவியின் கலக்கப் போவது யாரு நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமானவர் நடிகை அறந்தாங்கி நிஷா. டிவி நிகழ்ச்சிகள் மூலம் பிரபலமான இவர் தற்போது பல படங்களில் நடித்து வருகிறார். இப்படி நடிப்பில் பிஸியாக இருக்கும் அறந்தாங்கி நிஷா தற்போது தனது வீட்டின் அருகிலேயே நிஷா பேஷன்ஸ் என்கிற துணிக்கடை ஒன்றை தொடங்கியுள்ளார். இந்த கடை தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது.